ஆமா, ஏற்பாடுலாம் பண்ணுவேன், நான் வந்துடுறேன். பாவி பையன். விக்ரம், விக்ரம் அண்ணா, கீழே வாடா. டேய் சீக்கிரம் வாடாங்கற. என்னாச்சு? இப்படி வா. வா சொல்றேன். வாடா. வாங்க வாங்க. ரெண்டு பேரும் அப்படி போய் நில்லுங்க. லட்சுமி. என்னண்ணா? நீ போய் குங்குமம் எடுத்துட்டு வா. குங்குமமா? சொல்றல போய் எடுத்துட்டு வாமா. என்னண்ணா? நிச்சயதார்த்தம். என்னண்ணா இது? நல்ல நாள் பார்க்காம திடீர்னு. நல்லது செய்யணும்னு நினைச்சாலே எல்லா நாளும் நல்ல நாள் தான். கெட்ட நாளா இருக்கிறதுனால தூங்காம இருக்கிறோமா இல்ல சாப்பிடாம இருக்கிறோமா? வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல நேரம் தான். அப்புறம் புடிங்க, இந்த புடி போட்டுங்க ரெண்டு பேரும் மோதிரத்தை. இந்த வேலை தானே வேண்டாங்கிறது. லவ் பண்ண தெரியுது, மோதிரம் மாத்தி தெரியாதா? ஓகே, மோதிரத்தை மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் குங்குமத்தை கொடுமா. நானா? குடுமா. டேய் என்னடா பாட்டு இருக்கற? குங்குமத்தை எடுத்து வைடா. நின்னு போனது அடி மந்தையில நானும் நிக்க உங்களுக்கு சரி சொல்ல உன்னை தேடி நானும் வந்தேன். கத்தாய முள்ளெடுத்து கத்தாடி செஞ்சு தந்து முள்ளு உடஞ்சு போனது. அட பாவி உன் கையப்பட்டு பருத்தியா நான் வெடிச்சேன் பரிசப்பட்டு நீ கொடுக்கவே. காதலின் விபத்தினில் மாட்டிக்கொண்டாய பெண்ணே, இதயத்தை திறந்திட காதல் சாவி கொடு கண்ணே. புத்தியில பொண்ண வச்சு பூஜை செய்கிற நெத்தி போட்டா தானே நானும் வாழுறேன். சுத்தி சுத்தி வருவேன், முத்தனூறு கொடுப்பேன். சுத்தி சுத்தி வருவேன், முத்தனூறு கொடுப்பேன். தினமும் கனவுல உன்னை நினைச்சு தவிக்கிறேன். சுத்தி சுத்தி வருவேன், அடி முத்தனூறு கொடுப்பேன். சுத்தி சுத்தி வருவேன், முத்தனூறு கொடுப்பேன். தினமும் கனவுல உன்னை நினைச்சு தவிக்கிறேன்.
ஒன்னெஞ்சு வெப்பஞ்சுட்டு கண்ணங்கள் சபந்ததடி அடி நான் வந்து ஒன்னத்தோட அச்சத்தில் நீயும் துள்ள ஆடைக விலகுமடி புத்தங்கள் நீயும் விட வெக்கத்தில் ஆனதுள்ள என் ரத்தம் முறைந்ததடா அட கொட்டும் வேர்வையில கட்டி பிடிக்கையில என் ஆவி தொலைந்ததடா காதலின் கடிகாரத்தில் இருமல் சேரும் நேரம் ஒரு முள்ளி ஒரு முள்ளான் காணுவோமே இன்பம் நாம் இருவர் வாழ தேசம் வேண்டுமே அந்த இன்பத்திற்குள் இருவர் சேர்ந்து சாக வேண்டுமே சுத்தி சுத்தி வருவேன் முத்தனூறு கொடுப்பேன் சுத்தி சுத்தி வருவேன் முத்தனூறு கொடுப்பேன் தினமும் கனவுல உன்னை நினைச்சு தவிக்கிறேன் சுத்தி சுத்தி வருவேன் முத்தனூறு கொடுப்பேன் சுத்தி சுத்தி வருவேன் முத்தனூறு கொடுப்பேன் தினமும் கனவுல ஒன்ன நினைச்சு தவிக்கிறேன் ஹலோ இல்ல நீங்க யாரு? நான் பசுபதி பேசுறேன். என்ன விஷயம்? முக்கியமான விஷயம். சொல்லு. இது ஸ்டேஷன் மேட்டர் இல்ல, பர்சனல் மேட்டர். நேர்ல தான் பேசணும். எங்க வரணும்? வழக்கமா சந்திக்கிற இடம் தான். ஓகே. என்ன விஷயம்? என்ன விஷயம்? வழக்கம் போல நான் உங்ககிட்ட ஒரு சீக்கிரட்டா சொல்லுவேன். நீ எனக்கு காசையும் கொடுப்ப. ஆனா இந்த வாட்டி மேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ரேட்டும் கொஞ்சம் அதிகம். மேட்டர் சொல்லு, ரேட்டை நான் ஃபிக்ஸ் பண்றேன். உன் உயிருக்கு எவ்வளவு தருவ? சொல்லு, என்ன விலை வச்சிருக்க? என்னடா சொல்ற? அட உண்மைதான். முருகனை கொண்டவன் உன்னையும் கொல்ல போறான். யாரு? நாகுவா? அப்படி நீ நினைக்கிற. ஆனா நாகு இல்ல. வேற யாரு? ஒரு சின்ன க்ளூ தட்டுமா? எவன் ரவிய கொன்னானோ அவன் தான் முருகனையும் கொன்னான். இப்போ உன்னையும். ரவிய கொன்னது சேனா? அவனையேதான். ஏய், சேனா யார் தெரியுமா? பாயோட பிரெயின். அப்ப பாய்க்கு மூளை இல்லையா? முருகன் ரவின்னு வரிசையா தாகும் போதே தெரியல. ஏண்டா யோசிக்க வேண்டாமாடா? நீங்க 3 பேரும் சேர்ந்தான சத்யாவை கொன்னீங்க. அதான் சேனா அப்ப பழி வாங்கிக்கிட்டு. சத்யா பாண்டிக்கு அப்புறம் நீங்க விக்ரம குறி வச்சீங்க. சேனா உங்களுக்கு குறி வச்சிட்டான். அவன் லிஸ்ட்ல அடுத்தது நீதான். நம்ப சொல்றியா? சாட்சி இருக்கா? சாட்சியா? சாட்சவனே இருக்கான். அங்க பார். என்னடா ஷாக்கா? சாக போறவனுக்கு எதுக்குடா ஷாக்கு? 1000 கொடுத்தா ஆளை காட்டுறவன் லட்சத்தை கொடுத்தா கூட்டிக்கிட்டு வர மாட்டானா? எப்படிடா தெரியும்? இவன் சொல்லுவானா? ஏண்டா நீ சொல்லுவ? எடைக்கு எடை தங்கம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வராதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமில்ல? நான் வரேன் சார். பாய் கூட இருந்துட்டே குழி விட்டுறியா? குழி வெட்டிட்டு தான் கூடவே இருக்க. சட்டையில இருந்து கை எடுத்த நீ செத்த.
போதுமா? நாகு உனக்கு வேற என்ன செய்யணும்? போதும், நம்ம டீலிங் இதோட முடிஞ்சு போச்சு. நான் பாய்க்கு பயந்துட்டு உங்ககிட்ட வரல, பாய்க்கு தெரியக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த 90 கிலோ உடம்புல பாய் போட்டு உப்பும் கொஞ்சம் இருக்குது. பாய்க்காக நீ சிந்தின வேர்வையில அந்த உப்பெல்லாம் எப்பயோ கரைஞ்சு போச்சு. நீ தான் இருக்குன்னு சொல்ற. சரி, அதை விடு. உன் தம்பிக்கு பிரச்சனைன்னு சொன்ன, உதவி செஞ்சேன். எல்லா பணியும் நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த பசங்க. ஆனா அந்த பாய் என்னைக்குமே எனக்கு எதிரி. எனக்கு எதிரி பாய் இல்ல. இன்னும் விசுவாசம் குறையலையே சேனா. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எலிக்கு ஃபீவர்னு பூனை ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன பாக்குற? என்னைக்குமே நீயும் நானும் எலியும் பூனையும் தான். சேனா, மேல வா. ஏன் சேனா லேட்டு? சரக்கு காலையில் தான் போய் வந்துச்சு. ஸ்குவாட் வந்திருப்பானுங்க. அண்ணா ஃபோன். ஹலோ, நான் விக்ரம் பேசுறேன். சொல்லு விக்ரம். உன் செல்லுக்கு ட்ரை பண்ண கிடைக்கல. நான் செல்ல ஜீப்லயே வச்சுட்டேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும், மறந்துட்டியா? 9:10 நல்ல நேரம்னு சொன்னாங்க. சாரிடா, நான் மறந்துட்டேன். ஓகே, நாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்றோம், வந்துரு. என்ன சேனா? விக்ரம் கல்யாணம் பண்ணிக்க போறானாமா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொன்னா. தம்பிக்கு கல்யாணமா? அதுவும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல? என்ன சேனா, அவன் கல்யாணத்தை நான் எப்படிலாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? சரி விடு, வயசு பசங்கன்னா அப்படித்தான். நான் போகட்டுமா பாய்? என்ன சேனா, உன் தம்பி கல்யாணம், நீ போய் இருந்து நல்லா நடத்தி வை. என்னது கேக்குற? போயிட்டு வா. சேனா, விக்ரம் பாம்பே போறான்ல? மண்டே ட்ரெயின்ல போறான் பாய். சரி, போய் இருந்து அமிச்சிட்டு வா. சேனா, பணங்கன வேணா வேணுன்றதை எடுத்துட்டு போ. இல்ல இருக்கு பாய். ஆண்டனி! ஐயோ பாய், பாய் நம்ம ஆண்டனி பாய். ஆண்டனி,